ஹாய்! எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து டியூஸ்டே விலாக் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ரீமுத்து நேச்சுரல் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி டியூஸ்டே, அது மட்டும் இல்லாமல் கிருத்திகையோடு சேர்த்து இன்றைக்கி கிருத்திகை படையல் போட்டு முருகரை வழிபட்டிருந்தோம். அந்த வீடியோஸோடு சேர்த்து தைப்பூசத்துக்கு எப்படி நம்ம விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்க அப்படின்னா தை கிருத்திகைக்காக வீடெல்லாம் தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சாச்சு. படையலுமே முருகருக்கு போட்டாச்சு. நான் லாஸ்ட் வீக் வந்து எந்த ஒரு டிவோஷனல் விலாகுமே கொடுத்துருக்க மாட்டேன். ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. அதனால் எந்த பூஜையும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு வெற்றிலை தீபம் போட்டு கிருத்திகையும் வந்து படையல் போட்டாச்சு. ஓகே, தைப்பூசமும் இதே மாதிரி தான். சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அதிகாலையில் எழுந்திரிச்சிட்டு தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணிவிட்டு முருகருடைய விக்கிரகங்களோ இல்லை சுவாமி படங்களோ வச்சுருந்தா சுத்தம் பண்ணிவிட்டு முருக விக்கிரகம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அபிஷேகம் பண்ணிக்கோங்க. ரொம்பவுமே விசேஷம். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூசம். தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வர்றது தான் தைப்பூசம்னு சொல்கிறோம். அது இல்லாமல் அன்றைக்கி பௌர்ணமியுமே கூட சேர்ந்து வரும். கண்டிப்பாக வந்து அதை வந்து தவற விட்டுறாதீங்க. ஏன்னா முருகருக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள். எல்லா முருகர் கோவில்லையுமே வந்து பார்த்திங்கன்னா பால் காவடி, பன்னீர் காவடி, இந்த மாதிரிலாம் காவடி எடுப்பாங்க, அலகு குத்துவாங்க, இந்த மாதிரிலாம் எடுப்பாங்க. ஸோ நீங்களுமே வந்து முடிஞ்சால் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து எப்படி வழிபடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலைல எழுந்து குளிச்சிடணும். சாமி படங்கள்லாம் சுத்தம் செஞ்சுட்டு முருகர் படத்துக்கோ இல்லை விக்கிரகத்துக்கோ அலங்காரம் செஞ்சு முருகருக்கு பிடித்த பிரசாதங்களை நம்ம படையலாக பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய வேண்டுதலையுமே கூட சேர்த்து வைங்க. அது மட்டும் இல்லாமல் ஷட்கோண தீபம் போட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும். உங்களோட கோரிக்கையை முருகர்கிட்ட வைங்க, கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. முருகர் வந்து நிறைய சோதிப்பார், ஆனால் கண்டிப்பாக கைவிட மாட்டார். நானுமே லாஸ்ட் இயர் வந்து தைப்பூசத்துக்கு 48 நாள் விரதம் இருந்தேன். அப்படி தான் என்னோடய பூஜையை நிறைவு பண்ணேன். பட் இந்த இயர் வந்து இருக்க முடியல. நான் தைப்பூசத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் விரதம் இருக்க போகிறேன். அப்படி விரதம் இருக்கீங்க அப்படின்னா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் இருக்கிறவங்களும் இருக்கலாம் சாப்பிடாம. இல்லை பாலும் பழமும் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஈவினிங் 6 மணிக்கு மேலே விரதத்தை முடிச்சுக்கோங்க. கோவிலுக்கு போயிட்டு வாங்க, ரொம்பவுமே விசேஷம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்ன கொடுத்தாரு முருகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்து நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணல. செப்டம்பருக்கு ஆஃப்டர் தான் வந்து நம்ம யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். நான் தைப்பூச விரதம் அதுக்கு முன்னாடியே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு ஐடியாவே வந்துச்சு. என்னோடய வேண்டுதலை ஓரளவுக்கு நிறைவேற்றினார். ஸோ அதனால் கண்டிப்பாக தைப்பூசத்துக்கு விரதம் இருங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த வரத்தை வந்து முருகர் அருளுவார். முருகான்னு மட்டும் சொல்லுங்கள். அந்த மந்திரம் சொன்னாலே போதும். அதுலேயே வந்து எல்லா தெய்வங்களுடைய மந்திரங்களுமே அடங்கிடும். அன்றைக்கி ஃபுல்லாக வந்து யாரையும் திட்டாதீங்க, யாருக்கிட்டையும் கோபப்படாதீங்க. முடிஞ்சால் மௌன விரதம் கூட இருக்க பாருங்கள், அவ்வளோ நல்லது. முருகருடைய மந்திரங்களையும் முருகருடைய பாடல்களையும் பாடிட்டே இருங்க. அன்றைக்கி ஃபுல்லாக நிறைய இருக்குது. கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், கந்த சஷ்டி, திருப்புகழ், இந்த மாதிரி எல்லாத்தையும் பாராயணம் செஞ்சுட்டே இருங்க. அதுவும் வேல்மாறல் இதெல்லாம் நீங்கள் பாராயணம் செய்யும்போது நம்ம நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும். முருகர் வந்து நம்மளை கைவிடவே மாட்டார். இதுக்கு முன்னாடி வந்து எல்லாருமே 48 நாள், 11 நாள் எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி 21 நாள், 6 நாள் கூட இருப்பாங்க. நீங்கள் விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி நாள்லேருந்தே நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது. அசைவம் சாப்பிடாமல் இருந்து விரதம் இருங்க. அதுதான் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் முருகருக்காக நம்ம விரதம் இருக்கிறதையும் தாண்டி விரதம் இருக்கிறதுனால நம்ம உடம்பு வந்து ரொம்பவே தூய்மை அடையும். மாதத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு நாள் முழுக்க கூட நம்ம விரதம் இருக்கலாம். ரொம்பவுமே நல்லது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா வந்து சுறுசுறுப்பாக வேலை செய்யும். அதுக்கப்புறம் விரதம் இருக்கிறது அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை பற்றி தனி வீடியோவே நான் வந்து தனியாக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி தான் விரதம் இருக்கணும். நான் வந்து விரதம் இருக்க போகிற தைப்பூசத்துக்கு நீங்களும் விரதம் இருக்க போகிறீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.